ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ப்ரொஜெக்டர் வீடியோ இதுக்கு முன்னாடியும் வீடியோ ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கிறோம். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அப்புறம் நம்ம வீடியோவை பார்த்துட்டு நமக்கு கமெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ். இப்போ நம்ம இதில் வீடியோவில் போன வீடியோவிலே லைட்டினுடைய லிங்க்கு, லென்ஸினுடைய லிங்க்கு இந்தமாரி கேட்டிருந்தீங்க. அது லிங்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு 150 வாட்ஸாவது இருக்கணும், இல்லை 200 வாட்ஸாவது வாங்கிக்கணும். ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிரைட்னஸ் அதிகமாக கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு பிக்சர் பிரைட்னஸ் நல்லா க்ளீனாக தெரியும். நம்ம இப்போ பவரை கம்மி பண்ணோம்னாக்க பகலில் ஒரு மூவி பார்க்குறோம் அப்படின்னாக்கா சரியான ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. அதனால் நீங்கள் ஒரு 200 வாட்ஸு போடுங்க. 200 வாட்ஸு எல்இடி சிப்பு எல்இடி இது. இந்த சிப்பு எல்இடி போட்டால் தான் நமக்கு ப்ரொஜெக்டருக்கு நல்லாயிருக்கும் ஒயிட்டாக. ஏன்னா கேட்டிங்கனாக்கா நம்ம மற்ற இது போட்டோம்னா சரியாக வராது. இப்போ இது பார்த்திங்கனாக்கா 200 வாட்ஸுங்கிறப்ப ஹீட்டு பயங்கரமாக வரும். அவ்வளோ ஹீட்டையும் நம்ம மொபைலு ஸ்க்ரீன்கிட்ட கொண்டு போய் வச்சோம்னாக்க மொபைல் ஸ்க்ரீனே பார்த்திங்கனாக்கா எரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்தமாரி காயலாங்கல்ல போய் பார்த்திங்கன்னா இந்தமாரி ஃபேன் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், அமேசான்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னாலும் அதுக்கு உண்டான லிங்க்கு நான் தந்துடுறேன். இந்த ஃபேனு, இந்த சிங்க்கு, இந்த லைட்டு, இதுக்கு உண்டான லிங்க்கு ஃபுல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அப்படி இல்லை நான் போய் தேடி வாங்கிக்கிறேன் அப்படின்னிங்கன்னா, ஆனால் இது கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். அங்கே போனீங்கன்னா நீங்கள் அமேசானில் வாங்கி லிங்க் கொடுக்குறேன், அதில் வாங்கிறதுனால வாங்கிக்கிங்க. வாங்கி ரெடி பண்ணி போட்டுக்குங்க. இதுக்கு பார்த்திங்கனாக்கா 2 ஃபேன் வாங்கணும். ஒரு ஃபேன் வச்சாலும் செட் ஆகாது. ஏன்னா இப்போ இந்த இது பார்த்திங்கனாக்கா இந்த லைட்டினுடைய ஹீட்டை இந்த அலுமினியம் கேசிங் பார்த்திங்கனாக்கா வெளியில் இது தள்ளிடும். ஆனால் நமக்கு டிஸ்பிளே கிட்ட ஒரு ஃபேன், டிஸ்பிளே கிட்ட ஒரு ஃபேன் வைக்கணும். வச்சிங்கன்னா தான் டிஸ்பிளே கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். உங்களுக்கு ஹீட் ஆகாது, இதாகும். ஹீட்டை நம்ம டிஸ்பிளே கிட்ட விடாது அந்த ஃபேன். ஆனால் 2 ஃபேன் வாங்கணும். இதுமாரி ஒரு ஃபேனு, இதை விட சின்னதில் ஒரு ஃபேன் இருக்கும், அதை வாங்கி டிஸ்பிளே பக்கத்தில் வைக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஹீட்டு டிஸ்பிளே ரொம்ப நாள் லைஃப் லாங் வரும். அப்புறம் நம்ம வீடியோ இப்போ ப்ரொஜெக்டர் வீடியோ ப்ராப்பராக நம்ம லைட்டு எந்த டிஸ்டன்ஸில் வைக்கணும், அதுக்கப்புறம் லென்ஸ் எந்த இடத்துல வைக்கணும், டிஸ்பிளே எந்த இடத்துல வைக்கணும், ஒன்றா இந்த லைட் எங்கன வைக்கணும், லென்ஸ் எங்கன வைக்கணும், டிஸ்பிளே எங்கன வைக்கணும், எல்லாம் கரெக்டான அளவில் ஒரு டிராயிங் போட்டு அதை நான் ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். பாருங்கள், நம்ம வீடியோ போடுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.